வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவகன் பேசுகிறேன். இந்த பதிவு வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா கேன்சருக்கு என்னக்கா சாப்பிட்ணும், நீங்கள் என்ன சாப்பிட்டு குணம் அடைஞ்சிங்க? நான் முதல்ல வந்து ஷெரோத்தோ எடுத்தேன், லிஃப்கோ எடுத்தேன், சுப்ரீலின் எடுத்தேன், நெக்ஸ்பயோ எடுத்தேன். அப்புறம் இப்போ நான் வந்து அடுத்து பீஃபீல் ஆர்டர் போட போகிறேன். ஏன்னா நான் கேன்சர்லேருந்து குணம் அடைஞ்சு வந்துட்டேன். ஸோ நான் லிஃப்கோ என்னத்துக்கு எடுத்தேன், என்னோடய லிவரை சரிப்படுத்துறதுக்கு. ஷிரோத்தோ என்ன எடுத்தேன், கேன்சர் செல் அழித்து நல்ல செல்லு வளர வைக்கிறதுக்கு, இம்யூன் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கு. இம்யூன் சிஸ்டம் என்ன, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, அது ஒரு சோல்ஜர் நம்ம உடம்புல, அதை அப்டேட் பண்ணுறதுக்கு. சுப்ரீலின் நான் என்னத்துக்கு எடுத்தேன், உடம்பு தெம்புக்கு, உடம்பு பலத்துக்கு, உடம்புல திருப்பி கேன்சருன்ற செல்லு வளராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பயோ என்ன எடுத்தேன், என் குடலை சுத்தம் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு ஆல்ரெடி டேமேஜ் ஆச்சு, ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம சுத்தப்படுத்தி தான் ஆகணும். அதுக்கு வந்து குடலை சுத்தம் பண்ணி வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் பயோ எடுத்தேன். அப்புறம் பீஃபீல் எதுக்கு எடுக்க போகிறீங்கன்னு கேட்டால், என் உடம்புல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். ரத்தத்தை நான் சுத்தம் பண்ணல, ரத்தமும் ஆளுக்கு இருக்கும்ல, அதுக்கும் நான் மருந்து கொடுத்தேன் நான் ஒன்று சுத்தப்படுத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா செய்யறேன். இதெல்லாம் முக்கியமானு கேட்டால் ரொம்ப முக்கியம் கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கு. அதே மாதிரி எலோரா துணிங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த பார்ட்ஸில் ப்ராப்ளமோ, எந்த சைடு ப்ராப்ளமோ, அவங்க கண்டிப்பாக அந்த எலோரா துணி போட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். உங்கள் மருந்து, நீங்கள் சாப்பிட்ற அந்த சப்ளிமெண்ட் முறைப்படி எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அது போய் ஹீல் பண்ண சரியாக இருக்கும், ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்கள் ரத்த ஓட்டம் சூடாகி ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும், பிளாக்குங்க உடையும். அப்போ ரத்தம் ஓடுனுச்சுன்னா நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல பிளாக் இருக்கோ எல்லாம் அந்த துணி போடுறப்ப அது சூடு இருக்கும், அது போய் அந்த பிளாக்குங்களை உடைக்கும். ரத்தம் சூடாகிடுச்சுன்னா ஆயிரும். அப்போ தேங்கி நிற்காது, எங்கேயும் பிளாக் பண்ணி ரத்தம் ஓடும் சீராக. நம்ம சாப்பிட்ற சப்ளிமெண்ட்டும் மறுபடி எல்லா இடத்துக்கும் போகும். அது ரொம்ப முக்கியம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் மறுபடி சொல்லித்தரேன். ஓகே, என்னோடய புலனம் மீன் வந்து கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா ரவன் பேசுகிறேன். நான் மின்னுக்கு ஆட் பண்ணுறேன் நம்பரை. முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணி முறைப்படி சாப்பிட்டாலுமே நம்ம இதுலேருந்து வெளியாகிடலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுருக்காக வெளியாகலாம் முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதை நான் சொல்லித்தரேன் எல்லாருக்கும். எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.